ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சி பகுதியில் அதிமுகவின் சாதனைகள் மற்றும் திமுகவின் அவலங்களை எடுத்துரைக்கும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. கலவை பேரூராட்சிக்குட்பட்ட பள்ளக்காலனி, மேட்டுக்காலனி, கிணற்றுத்தெரு ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் எழில் கே. ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கலவை பேரூர் கழக செயலாளர் கே.ஆர். சதீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் விடியாத ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுகவினர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் பகுதி நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோஹரி பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கிளை செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் மானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் லட்சுமண பெருமாள் ஏற்பாட்டில் மானூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ராமையன்பட்டி, சேதுராயன்புதூர், நரியூத்து, ரஸ்தா, வெங்கலப்பொட்டல் பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கிளை செயலாளர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்தான ஆலோசனை வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியில் 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளரும் ஆதித்ய காலண்டர் உரிமையாளருமான ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நேரில் ஆய்வு செய்தார். இனாம் மணியாச்சி, விநாயகர் நகர், ஆலம்பட்டி மற்றும் அத்திக்கொண்டன் ஆகிய இடங்களில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு தேர்தல் களப்பணிகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் அதிமுகவின் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வழங்க வேண்டுமென நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி மற்றும் ஐடி விங் நிர்வாகிகள் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் புரட்சித் தலைவி பிறந்த நாளை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி.ஆர்.ஜி. அருண்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ.கே. சின்னராஜ் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் பகுதியில் அதிமுக பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர்., புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஓ.எம்.ஆர். ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரிமங்கலம் அதிமுக அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. அன்பழகன் முன்னிலையில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டை பாலாஜி செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார். தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வி.ஜி. கண்ணன் மற்றும் செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் துரைராஜன் ஏற்பாட்டில் திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று வருகின்ற தேர்தலை ஒட்டி கட்சி பணியாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினர். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் அதிமுகவின் முத்தான 10 தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் மாவட்ட நகர கழக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம் குறித்து ஸ்டாலின் அரசு பொய்யான தகவல் அளிப்பதாகவும் மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தியுள்ளதாகவும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் இந்த நிகழ்வை ஒன்றிய செயலாளர் முனுசாமி, சின்னகுமரன், பேரூர் கழக செயலாளர் மனோகர் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.